அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாமா சொல்றது நிஜம்தான். மாப்பிள்ள குணத்துல ரொம்ப தங்கம். 3 தங்கச்சிங்களுக்கு நல்ல அண்ணனா இருக்கிற மாதிரி நம்ம அபிராமிக்கு நல்ல புருஷனா இருந்து அவளை பாத்துக்க போறாரு. இத பாருங்க அத்தை, அவ ஆசைப்பட்டா அடுத்த நிமிஷமே அவளை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த போறாரு. அதுக்கப்புறம் என்ன? குணத்துல தங்கமா? ஏன் இப்படி ஆளாளுக்கு மாப்பிள்ளைய தூக்கி வச்சுட்டு பேசுறீங்க? அவர் குணத்துல தங்கமா இருந்தா அவர் ஏன் 40 பவுன் கேட்கணும்? அவருடைய தகுதிக்கு இது அதிகம் அவருக்கே தெரிய வேணா? அம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அப்பா ஏமாந்து போய் வாக்கு கொடுத்துட்டாருமா. வினோத், ஒருத்தரோட தகுதிய அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ இல்ல வேலையை வச்சோ எடை போடக்கூடாது. மனச பார்த்து எடை போடணும். அப்பா, நீங்க சொல்றது சரிப்பா. அண்ணன் சொல்ற மாதிரி 40 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இதை விட பெரிய இடம் பார்த்துட்டு போயிடலாமே. இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்துட்டு அபிராமி எப்படிப்பா அங்க போயிருப்பா? அந்த வீட்டுல இருக்கிற 3 பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா இட்லி கடை பாத்திரத்தை எல்லாம் யார் கழுவுறது? அபிராமி அங்க போய் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாளா? அது மட்டும் இல்லப்பா, மாப்பிள்ள அவங்க வீட்டுல ஒரே பையன். 3 தங்கச்சிகளுக்கும் இவர் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். கல்யாணம் பண்ணதோடு முடிஞ்சிருமா? பொங்கல் தீபாவளி வந்தா இவங்க தான் சீர்வரிசை பண்ணி ஆகணும். இப்படி எல்லாத்துக்குமே செஞ்சுட்டே இருந்தா இவங்களுக்காக என்ன சேர்த்துக்க முடியும்? ஒரே புள்ளன்றதுனால அவர் அம்மாவையும் கடைசி வரையும் இவர் தான் வச்சு காப்பாத்தி ஆகணும். என்னப்பா என்னப்பா இது? பெத்த தாய புள்ளதானே வச்சு காப்பாத்தணும். நாங்க வளர்ந்துட்டோம், இனிமே அம்மா எதுக்குன்னு அவங்கள தள்ளி வச்சிட முடியுமா? நீங்க இந்த உலகத்துக்கு வர காரணமே பெத்த தாய் தாண்டா. 1000 கோயில்ல போய் அன்னதானம் பண்றதை விட பெத்த தாய கண்கலங்காம வச்சு காப்பாத்துறதுதான் பெரிய புண்ணியம். அப்பா, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பிராக்டிகலா ஒத்து வராது. மாப்பிள்ளைக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. சரி, அதை விடுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்ஜினியர் மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா 40 என்ன அதுக்கு மேலே போடலாம். இவருக்கு எதுக்குப்பா இவ்வளவு பவுனு? டேய், நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம செய்யறோம், இது அவருக்காக செய்யறதா ஏன் நினைக்கிற? இப்ப நம்ம அபிராமிக்காக போடுற 40 பவுன் நகைய என்ன மாப்பிள்ளை எடுத்து அவர் கழுத்திலேயே போட்டுக்க போறாரு? அவங்கள பார்த்த இல்ல எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இத பாரு, அபிராமிக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நான் தான் உங்க 2 பேர்கிட்டயும் அங்கேயே சொன்ன இல்ல. அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லப்பா, அபிராமி அவசரப்பட்டு அந்த வீட்டுல தள்ள பாக்குறமோன்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம்னா இதை விட நல்ல மாப்பிள்ளைய பார்க்கலாம்ல. இல்லப்பா, அபிராமிக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. அவ மனசை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த கல்யாணத்தையே முடிவு பண்ணினேன். இதுக்கு மேலையும் மாப்பிள்ளைய பத்தியோ அவங்க வீட்டை பத்தியோ தப்பா பேசுனீங்கன்னா பாவம் அபிராமியோட மனசை அது கஷ்டப்படுத்தும். இத புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அப்பா, நாங்க ஒண்ணும் தப்பா சொல்ல. இந்த இடத்தை விட பெரிய இடத்தை பார்த்திருந்தா கடனை உடனே வாங்கி எங்க பங்குக்கு ஏதாவது செஞ்சிருப்போம். இந்த மாப்பிளைக்கு என்னப்பா பண்றது? அதனாலதான் கேக்குறோம்.
இப்ப நான் யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கலப்பா. ஏற்கனவே அபிராமிக்கு கொஞ்சம் நகை இருக்கு. இன்னும் கொஞ்சம் நகை பண்ணா போதும். 35 வருஷமா உழைச்சு வந்த பணம் கையில இருக்குடா. அதை வச்சு நான் அபிராமியோட கல்யாணத்தை நடத்துவேன். நீங்க எல்லாரும் என் பக்கத்துல இருங்க. அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்கன்னா அது போதும். அதை தவிர உங்ககிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு தேவையில்லாததெல்லாம் பேசி அபிராமியோட மனசு புண்படுத்தாதீங்க. அப்பா, ஏதோ என் மனசுக்கு பட்டத சொன்னேன். என் பேச்சை கேட்கலன்னு வைங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னமோ செஞ்சுட்டு போங்க. நான் தலையில. மகா மகா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு எங்க வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க. என்ன? எங்க கிளம்பிட்டீங்க இந்த உடம்பு சரியில்லாத நேரத்துல? ஐய, எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லாத மகா. என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரை பார்த்து வாடகை கொடுத்துட்டு வந்துடுறேன். எப்பவுமே 1ஆம் தேதி கொடுத்துருவோம். இந்த வாட்டி மறந்துட்டேன், லேட் ஆகி போயிடுச்சு. எங்க அதுக்கு நீங்க தான் போணுமா? பையன் கிட்ட சொன்னா அவன் கொடுத்துட்டு போறான். வேண்டாங்க, சொல்றத அப்படி கேளுங்க. இல்ல மகா, அவரா வந்து கேக்குற மாதிரி நாம வச்சுக்க கூடாது. அது மரியாதையும் இல்ல. அதனால தானே 30 வருஷமா இதே வீட்லயே இருக்கோம். சொந்த வீடு மாதிரியே ஆயிடுச்சு. நான் குடுத்துட்டு வந்துடுறேம்மா. சும்மா கொஞ்சம் இருங்க. என்னம்மா? அப்பா, உங்களுக்கு ஓட்ஸ் கஞ்சி ரெடியா இருக்கு. இருங்க, சாப்பிட்டு போலாம். நானும் உங்க கூட வருவேன். ஏய், நீ எதுக்குமா வர? இல்லப்பா, கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூட வருவேன். ஏன், எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா? அப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் நானும் உங்க கூட வருவேன். சரிம்மா, போ சீக்கிரம் வா. ஒரு சீக்கிரம் நிமிஷம், இப்ப வந்துடுறேன். போ, போயிடாதீங்க. போ சீக்கிரம் வா. மகா, எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுறேன். என்ன அக்கறை என் மேல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நம்ம உண்மையிலேயே புண்ணியம் பண்ணிருக்கணும். அண்ணி, போன் யாருன்னு பாருமா. ஹலோ மேடம், ஐஸ்வர்யா ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அண்ணி, யாரு? ஐஸ்வர்யா ஸ்கூல்ல இருந்தா என்ன? நீங்க பேசுங்க. ஹலோ. மேடம், ஐஸ்வர்யா அம்மா தானே பேசுறீங்க? ஆமாங்க. நான் ஐஸ்வர்யாவோட கிளாஸ் மிஸ் பேசுறேன். சொல்லுங்க மேடம். அது வந்து ஐஸ்வர்யா பெரிய மனுஷி ஆயிட்டா. டீச்சர்ஸ் ரூம்ல தான் உட்கார வச்சிருக்கோம். நீங்க சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்க. உடனே வாங்க. சரிங்க மேடம், நான் இப்போ உடனே வரேன். ஓகே மேடம். என்னாச்சு நீ? ஐஸ்வர்யா ஸ்கூல்ல பெரிய மனுஷி ஆயிட்டாளாம். அவங்க மிஸ் தான் பேசினாங்க. குட்டி பொண்ணா இருந்தா அவ பெரிய மனுஷி ஆயிட்டாளா? சரி வாங்க, நீ அப்பா கிட்ட விஷயத்த சொல்லலாம். வாங்க. அப்பா, அப்பா, என்னம்மா? ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? என்னம்மா? அண்ணி, நீங்களே சொல்லுங்க. அகிலா, என்னன்னு சொல்லுமா. மாமா, ஆ, உங்க பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐஸ்வர்யாவா? ஆமா மாமா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அபிராமி, உன் கல்யாணம் முடிவான நேரம் நல்ல செய்தி வந்திருக்குமா? மாமா, நான் அவரை அழைச்சிட்டு போய் ஐஸ்வர்யா கூட்டிட்டு வந்துட்டுமா? என்ன கேள்விமா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம்.
எல்லாருமே போவோம். புறப்படுங்க. அவங்க அவரு வினோதே, அப்பா பாப்பா சீக்கிரம் வரேன்பா. கௌரி என்னப்பா வா, இங்க வாங்க. அடடடடா. என்னப்பா ம், ம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சந்தோஷப்படுவேல? சொல்லுங்கப்பா. சொல்றேன் கேளு. என் பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐஷு ஆமாண்டா. டேய், என்னடா மலைச்சு போய் நின்னுட்டு இருக்க? ஆ? போ சீக்கிரமா போய் என் பேத்தி கூட்டிட்டு வா. போ, கிளம்பு மாக்கிலா. சரிங்க மாமா. அகிலா அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. இதோ அத்தை, போற வழியில ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். டேய் சொல்லியா நீ சொல்லிருப்பேன்ல நினைச்சேன். சொல்லிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. நீ அவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். என்னங்க, ஐஸ்வர்யாக்கு இன்னைக்கு சாயந்தரமே தலைக்கு தண்ணி ஊத்திடலாங்க. அகிலா உங்க அப்பா அம்மாவை சாயந்தரமே வர சொல்லிடு. நல்ல வேளை சந்தியாவுக்கு 2 நாள் லீவ் இருக்கு. அவளும் இன்னைக்கு சாயந்தரமே வந்துருவா. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? சரியா இருக்குமா, எல்லாம் நீ சொன்ன மாதிரியே. சரி கிளம்புங்க. குழந்தை காத்துக்கிட்டு இருப்பால. போப்பா போ. சரிப்பா, போய் கூட்டு வந்துறேன். வரமா, வா சீக்கிரம். கௌரி, அத்தை, சடங்குக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைமா. சரிங்க அத்தை. என்னங்க, எதுக்கும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல போற இல்ல. வினோத் எனக்கு தெரியாதா? எதை மறைச்சு பேசணும், எதை மறைக்காம பேசணும் ஒண்ணுமே தெரியாம மனசுல தோணுத படபடன்னு பேசிடுவான். விடுங்க, இன்னைக்கு சந்தோஷமான நாள். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். போ டயத்தை வேஸ்ட் பண்ணாம என்னென்ன பண்ணுமோ அது பண்ணு. போ அபிராமி, அம்மா கூட மாட ஹெல்ப் பண்ணுமா. போமா, கூட்டு போ. வாமா. சிவகாமி அக்கா, அம்மா இல்ல? அம்மா பின்னாடி இருக்காங்க அக்கா. அக்கா அக்கா அட அக்கா, வா 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 மீனாட்சி. இப்பதான் சாயங்காலம் உன் வீட்டுக்கு போகணும்னு கல்யாணத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். நீ சொன்னது நடந்துருச்சு மீனாட்சி. என்னக்கா? கல்யாணம் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டான். அந்த பொண்ணும் நகையை தரதுக்கு சம்மதிச்சாலாம். அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி பெரிய நகையை பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லிடு. அவங்க விஷயமா பேசதாங்க இப்ப வந்தேன். சொல்லு. பெரிய நாயகிக்கு அந்த இடம் வேணாக்கா. வேண்டாமா? ஏண்டி, பெரிய நாய்க்கு போடுறேன்னு சொன்ன 30 பவுன் நகை தான் வரப்போகுது. அப்புறம் ஏண்டி வேணான்ற? இல்லக்கா, அந்த பையன் நடத்த சரியில்லக்கா. அவன் துபாயில வேலை பாக்குறான்னு சொன்னதெல்லாம் பொய்யா. அதோட ஏதோ பொம்பளை கேஸ்ல வேற கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கானா. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்க்கா. ஏய் ஏய் ஏய், என்னடி சொல்ற? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமாக்கா, காலையில அவங்க வீட்டுல குடியிருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன பார்க்க வந்திருந்தா. அவதான் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னா. ஏய், கல்யாணம்னா ஊர்ல 4 பேர் 4 விதமா இப்படி தாண்டி எதையாவது பேசுவாங்க பொறாமையில. அதையெல்லாம் எப்படிடி நம்ப முடியும்? இல்லக்கா, அவ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். மாப்பிள்ளையோட அக்கா தான் போன் எடுத்தா. மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போனவர்னு சொல்றாங்களேன்னு விசாரிச்சேன். அதுக்கு அந்த பொம்பளை பதில் சொல்ல முடியாம மழுப்புனா. அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா. முப்பது பவுன் நகையும் அந்த பொண்ணுக்கு வரப்போகுது.
இனிமே பெரிய நாயகி கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சேனே. ஐயோ, இப்ப இப்படி ஆயிடுச்சு. இந்த இடம் அமைஞ்சிடும் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேனே. அக்கா ஏதோ இப்போவாவது உண்மை தெரிஞ்சதேன்னு சந்தோஷப்படுக்கா. எப்படி எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பெரிய நாயகியோட வாழ்க்கை தான் தப்பா போயிருக்கும். நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடல. மனசு தேத்திக்கக்கா. என் வீட்டுக்கார் வர நேரமாச்சு, நான் கிளம்புறேன். மத்த விஷயம்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இந்த விஷயத்தை எப்படிடா பெரிய நாயகி கிட்ட சொல்றது? ஐயோ, இத கேட்டா அவ மனசு சுக்குநூறா உடைஞ்சு போயிடுமேடா. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையாவே இழந்துருவாளேடா கல்யாணம். இப்ப என்னடா பண்றது? கல்யாணம் சீக்கிரமாவே பெரிய நாய்க்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிடணும்டா. அப்பதான்டா அபிராமி கொண்டு வர நகையை வச்சு அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிட முடியும். சரிம்மா, நானும் நாளையிலேருந்து பெரிய நாய்க்கு தீவிரமா மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறேன். மேரேஜ் மேட்சிங் சென்டர்லாம் எனக்கும் சிலதெல்லாம் தெரியும். அங்க போய் பதிவு பண்ணிட்டு நல்ல வரனா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். டேய் கல்யாணம், சீக்கிரமா நீ ஒரு பக்கம் மாப்பிள்ளைய பார்த்து நான் ஒரு பக்கம் மாப்பிள்ளைய பாக்குறேன்டா. உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பெரிய நாய்க்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிடணும்டா. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நகைய தரேன்னு சொன்ன அபிராமி மனசு மாறிட்டான்னா பெரிய நாய்க்கு அவ கல்யாணம் ஒரு கனவாவே போயிடுமேடா. மா இங்க பாரு, அழாத. மா இங்க பாரு, பெரிய நாய்க்கு நீ தான் இந்த விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லணும். ஐயோ, நான் எப்படிடா அவகிட்ட? ஐயோ, என்னால முடியலடா. எப்படின்னா சொல்லுமா. நான் எப்படி அவகிட்ட சொல்ல போறேன்னு தெரியலடா கல்யாணம்.